வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஆழமான தேடலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அலச போற விஷயம் நம்ம உடம்ப நாம பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது. கண்டிப்பா இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமாம், நம்ம தேடலுக்கு அடிப்படையா இருக்கிற மூல குறிப்புகளோட பெயர் அண்டம் குரல் பிரபஞ்ச ரகசிய கோர்வை. இதுல முதல் பாகமான ஆற்றலை சேமிக்கும் ரகசிய புள்ளிகள் அப்படிங்கிற தலைப்பை தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நேயர்களுக்கு இந்த தலைப்பே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நேயர்களே, உங்களுக்கு சக்கரங்கள், குண்டலினி, பிராணன் இதெல்லாம் பத்தி ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிராணனை எப்படி உடம்புக்குள்ள இழுக்கிறது, ஆற்றல் எப்படி உருவாக்குறதுன்னு பல விஷயங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. நிறையவே தகவல்கள் வெளியில இருக்கு. ஆனா இந்த குறிப்புகளை படிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, நாம கஷ்டப்பட்டு உருவாக்குற இந்த ஆற்றல் நம்ம உடம்புல அப்படியே தங்குதா அப்படிங்கறது தானே? சரியா சொன்னீங்க. அதேதான். இல்ல நம்மளுக்கே தெரியாம எங்கேயாவது கசிஞ்சு வீணாகிட்டு இருக்கா? நம்ம உடம்போட ஆற்றலை வெளியே விடாம உள்ளேயே பத்திரமா பூட்டி வைக்கிற 8 ரகசிய புள்ளிகள் இயற்கையாவே நம்ம உடம்புல இருக்குன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. குறிப்பா சொல்லணும்னா, திருமூலர் சொன்ன சித்த மருத்துவத்தையும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புத்தர் பயன்படுத்தின நுட்பங்களையும் இணைக்கிற ஒரு அறிவியல் கோர்வை இதுல இருக்கு. இது நேயர்களுக்கு ஒரு பெரிய தெருவுகோலா இருக்கும். உண்மைதான். இந்த மூலக்குறிப்புகள்ல என்ன ரொம்பவே ஈர்த்த விஷயம் என்னன்னா, ஆற்றலை உருவாக்குறத விட அதை எப்படி கன்சர்வ் பண்றது, அதாவது வீணாக்காம சேமிக்கிறது அப்படிங்கிற கோணத்துல இது எழுதப்பட்டிருக்கு. கன்சர்வ் பண்றது. நாம எப்பவுமே ஜிம்முக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம், எனர்ஜியை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு ஓட்ட பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் அது நிரம்பாது இல்லையா? நம்ம உடம்பும் அப்படிதான். ஓட்ட பாத்திரம் நல்ல உதாரணம். இந்த சோர்ஸ் பழங்கால ஞானத்தையும் நவீன உடல் இயக்கவியலையும், அதாவது பிசியாலஜிய ரொம்ப அழகா இணைக்குது. இது ஏதோ வெறும் ஆன்மீக நம்பிக்கை கிடையாது. இது முழுக்க முழுக்க உயிரியல் மற்றும் நரம்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம், படிக்க படிக்க எனக்கும் அதான் தோணுச்சு. நம்ம உடம்புலயே இயற்கையா அமைஞ்சிருக்கிற அந்த எனர்ஜி லாக்ஸ், அதாவது ஆற்றல் பூட்டுகளை எப்படி ஆக்டிவேட் பண்றதுங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போற மைய பொருள். அதை தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. குறிப்புகள்ல மொத்தம் 8 புள்ளிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நாம அதுல முதல் 5 புள்ளிகளை பத்தி மட்டும்தான் டீகோட் பண்ண போறோம். சரி, நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இந்த சுழற்சியோட ஆரம்பம் நாம உட்காரும் நிலையிலிருந்து தொடங்குது. குறிப்பா வஜ்ர ஆசனம். இதுல உட்கார்ந்து நம்ம 2 உள்ளங்கைகளையும் முழங்கால் மேல வைக்கணும்னு குறிப்பு சொல்லுது. இது ஒரு அடிப்படையான ஆசனம். நேயர்களே, நான் நேத்து இந்த குறிப்பை படிச்சப்போ ஒரு 10 நிமிஷம் வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா 5 நிமிஷத்துல என் கணுக்கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா அந்த ஆரம்பகட்ட வலியை தாண்டி இந்த ஆசனத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? சும்மா சம்மணமிட்டு உட்கார்றதுக்கும் வஜ்ராசனத்துல உட்கார்ந்து கைகளை முழங்கால வைக்கிறதுக்கும் அறிவியல் ரீதியா என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க வஜ்ராசனத்துல உட்கார்ந்து கஷ்டப்பட்டதா சொன்னீங்க இல்லையா? அது இயல்புதான். ஆனா அந்த பொசிஷனுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. வஜ்ராசனத்துல உட்காரும் போது உங்களோட முதுகுத்தண்டு இயற்கையாவே நேராக நிமிரும். ஓஹோ, முதுகுத்தண்டு நேராகுமா? ஆமாம். உடம்போட கீழ்ப்பகுதி ஒரு உறுதியான பேஸ் அல்லது அடித்தளத்தை அமைக்குது. சரி, இப்போ கைகளை முழங்கால் மேல ஏன் வைக்கணும்னு பாப்போம். நம்ம உள்ளங்கைகள்ல ஏராளமான நரம்பு முனைகள் இருக்கு. நரம்பு முனைகள், அதாவது நர்வ் எண்டிங் சொல்றீங்க? அதேதான். உடம்புல உற்பத்தியாகிற நுட்பமான வெப்பமோ மின்காந்த ஆற்றலும் உள்ளங்கைகள் வழியா ரொம்ப ஈஸியா வெளியேறிடும். ஆனா நீங்க உள்ளங்கைய முழங்கால் மேல வைக்கும்போது அந்த ஆற்றல் முழங்கால் வழியா மறுபடியும் உடம்புக்குள்ளேயே கடத்தப்படுது. அப்படியா? ஆமாம். குறிப்புகள்ல இத பத்தி சொல்லும்போது ஆற்றல் உடலுக்குள் சுழற்சிக்கு உள்ளாவத பாசஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், பாசஸ் அப்படின்னா என்ன? ஏதோ மேஜிக் மாதிரி கையில் இருந்து கால் வழியா பாயுமா? கொஞ்சம் பிராக்டிகலா சொல்லுங்க. எனக்கு இது ஒரு சாதாரணமான ரெஸ்டிங் பொசிஷன் மாதிரி தானே தோணுது. இது எப்படி ஒரு சர்க்கியூட் ஆகும்? நல்ல கேள்வி. இது மேஜிக் கிடையாது. இது பியூர் பயோ எலக்ட்ரிசிட்டி. நம்ம நரம்பு மண்டலம் எப்பவுமே சிக்னல்களை கடத்திக்கிட்டே இருக்கு. உங்க கைகளை நீங்க சும்மா காத்துல தொங்க விட்டீங்கன்னா அந்த எனர்ஜி அப்படியே காத்துல சிதறிடும். எனர்ஜி லாஸ் ஆகுது. ஆனா முழங்கால்ல வைக்கும்போது உடம்போட மேல் பகுதியிலிருந்து வர நரம்பு சிக்னல்களும் கீழ்ப்பகுதியில் இருக்கிற நரம்புகளும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. இது உடல்ல ஒரு ஆற்றல் மையமா மாத்திர முதல் கேட்வே அல்லது நுழைவாயில்னு சோர்ஸ்ல சொல்றாங்க. அதாவது ஒரு திறந்த சர்க்கியூட்டை நீங்க க்ளோஸ் பண்றீங்க. இப்ப நல்லா புரியுது. இத நான் எப்படி புரிஞ்சுக்கலாமா?
நம்ம மொபைல் போன்ல சார்ஜ் தீர்ந்து போகாம இருக்க ஒரு பவர் பேங்கை இணைக்கிறோம். ஆனா அந்த போன்ல இருந்து மறுபடியும் அதே பவர் பேங்கிற்கு சார்ஜ் போற மாதிரி ஒரு மூடிய சுழற்சியை உருவாக்குறோம்னு சொல்லலாம். கரெக்ட். ஒரு க்ளோஸ்டு லூப் சர்க்கியூட். நம்ம கைகள்ல இருந்து வெளியேற துடிக்கிற ஆற்றலை முழங்கால் அப்படிங்கிற ரிசீவர் மூலமா மறுபடியும் உடம்புக்குள்ளேயே இழுக்கிறோம். மிகச்சரியான உதாரணம். ஒரு மூடிய மின்சுற்று எப்படி எனர்ஜிய உள்ளேயே சுழல வைக்குமோ அதே வேலையை தான் இந்த முதல் நுழைவாயில் செய்யுது. இதத்தான் திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் அப்படின்னு சொன்னார். ரொம்ப பிரபலமான வரி இது. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், நல்லா சாப்பிடணும்னு நாம எல்லாரும் பொதுவா நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த குறிப்புகளின் படி பார்த்தா திருமூலர் சொல்ற உடம்பு ஒரு பாத்திரம், உயிர் அப்படிங்கறது அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச ஆற்றல். பாத்திரத்துல ஓட்டை இருந்தா ஆற்றல் சிதறிடும். அந்த ஓட்டைகளை அடைக்கிற முதல் வேலைதான் இந்த வஜ்ராசனமும் முழங்கால் மேல கைகளை வைக்கிறதும். ஆக நம்ம உடம்புங்கிற பாத்திரத்தோட அடிப்பகுதியை நம்ம இப்ப லாக் பண்ணிட்டோம். எனர்ஜி கீழ இருந்து மேல் நோக்கி எழும்புது. ஆனா இயற்கையாவே வெப்பமும் ஆற்றலும் மேல் நோக்கி போகும்போது அது நம்ம வாய் வழியாவோ மூக்கு வழியாவோ வெளியேறிடக்கூடாது இல்லையா? கண்டிப்பா வெளியேற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம தொடர்ந்து மூச்சு விடுறோம், பேசுறோம். இந்த இடத்துலதான் குறிப்புகள்ல வர்ற அடுத்த பாயிண்ட், அதாவது தொண்டைக்குழி வால்வு வருது. கழுத்தோட முன்பகுதியில் இருக்கிற அந்த சின்ன பள்ளம்தான் தொண்டைக்குழி. ஆமா, த்ரோட் பெட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஆற்றலை தொடுக்கும் ஒரு பூட்டா செயல்படுது? ஒருவேளை இது ஒரு தடுப்பணை மாதிரி செயல்படுதா? தடுப்பணை அப்படின்னு சொல்றதை விட குறிப்புகள்ல சொல்லியிருக்கிற மாதிரி இத ஒரு வால்வு அப்படின்னு சொல்றதா ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா தடுப்பணை தண்ணிய முழுசா தடுத்து நிறுத்திடும். வால்வுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும். சரியா சொன்னீங்க. வால்வ் அப்படிங்கிறது தேவைப்படும் போது திறக்கவும் மத்த நேரத்துல அழுத்தத்தை பாதுகாக்கவும் பயன்படும் ஒரு மெக்கானிசம். ஆற்றல் மேலெழும்பும் போது நம்ம கழுத்து பகுதியை லேசாக கீழே இறக்கி அந்த தொண்டைக்குழியில கவனம் செலுத்துறது மூலமா கழுத்துல இருக்கிற முக்கிய நரம்புகள், குறிப்பா வேகஸ் நரம்பு தூண்டப்படுது. ஓ, வேகஸ் நரம்பு இங்கதான் வருதா? ஆமா, இது இதய துடிப்பை சீராக்கி உடம்போட மெட்டபாலிசத்தை குறைக்குது. இதனால ஆற்றல் தொண்டை வழியா காத்தோட காத்த வீணாகாம உடம்புக்குள்ளேயே தங்குது. சூப்பர். அப்போ இது நம்ம வீட்ல இருக்கிற பிரஷர் குக்கர் மாதிரி இருக்கு. குக்கருக்குள்ள தண்ணி சூடாகி பெரிய அளவுல நீராவி ஆற்றல் உருவாகும். அந்த ஆற்றல் சும்மா வெளியில போயிடாம இருக்க நாம மேல ஒரு வெயிட் போடுறோம் இல்லையா? ஆமா, அந்த வெயிட் ஒரு வால்வா செயல்படுது. அதேதான். அந்த வெயிட் குக்கருக்குள்ள அழுத்தத்தை அதிகமாக்கி சாப்பாட்டை வேக வைக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள உருவாகிற எனர்ஜி மொத்தமா வெளியில போயிடாம இந்த தொண்டைக்குழி வால்வு அதை தடுத்து நிறுத்தி உடம்புக்குள்ளேயே அந்த ஆற்றலோட அழுத்தத்தை பராமரிக்குது. ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த வால்வு மட்டும் இல்லனா எனர்ஜி உடனே வெளியில போயிடும், நாம சீக்கிரமே சோர்வு அடைஞ்சிடுவோம். சரியா? கச்சிதமா பொருந்தும். உடம்புக்குள்ள அழுத்தத்தை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி எழணும். என்ன கேள்வி? தொண்டை வரைக்கும் வந்த ஆற்றல் அங்கேயே தேங்கி நின்னுடக்கூடாது இல்லையா? அது மூளைக்கு சென்று ஒரு மனிதனை முழுமையான விழிப்பு நிலைக்கு கொண்டு போகணும். அதை எப்படி சாத்தியப்படுத்துறது? ஆமா, மேல போகணும். இங்கதான் இந்த குறிப்புகள்ல இருக்கிற ரொம்பவே வியப்பான அறிவியல் பூர்வமான விஷயத்துக்கு நம்ம வர்றோம். அதுதான் மைக்ரோகாஸ்மிக் ஆர்பிட் அப்படின்னு குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நுட்பமான பிரபஞ்ச சுழற்சி. தி மைக்ரோகாஸ்மிக் ஆர்பிட். இதுல மூக்கு, மேலுதடு, அப்புறம் நம்ம நாக்கு, இது மூணும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு படிச்சேன். ஆமாம், ரொம்ப நுண்ணிய உறுப்புகள், ஆனா பெரிய வேலை செய்யுது. குறிப்புகள்ல இந்த பகுதியை நான் படிக்கும்போது எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருந்துச்சு. மைக்ரோகாஸ்மிக் ஆர்பிட்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு மூக்குக்கும் மேலுதட்டுக்கும் நடுவுல இருக்கிற புள்ளில கவனம் செலுத்தணும். அதே சமயம் நம்ம நாக்கோட நுனிய வாயோட மேல் பகுதியில, அதாவது அன்னத்துல தொட்டு விட்டு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அந்த நுட்பம். எனக்கு என்ன டவுட்னா, நாக்க மேல அன்னத்துல தொட்டுகிட்டு இருக்கிறதுக்கும் எனர்ஜி லாக் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நாக்கு வெறும் டேஸ்ட் பண்றதுக்கும் பேசுறதுக்குமான உறுப்பு தானே. இது எப்படி ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும்? இத நாம அனாட்டமி மூலமா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல நரம்பு மண்டலம் 2 முக்கிய பாதைகளா செயல்படுது. ஒரு பாதை முதுகுத்தண்டு வழியா உடம்போட பின்பக்கமா மேலே ஏறுது. இன்னொரு பாதை உடம்போட முன்பக்கமா கீழே இறங்குது. முன்பக்கம் பின்பக்கம் 2 பாதைகள். ஆமா, இந்த 2 நரம்பு பாதைகளுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப் எங்க இருக்குன்னா நம்ம மேல்வாயான அன்னத்துலதான் இருக்கு. நீங்க சாதாரணமா மூச்சு விடும்போது எனர்ஜி அந்த கேப் வழியா வாயிலிருந்து வெளியேறிடும். ஓ, அந்த இடத்துல சர்க்கியூட் பிரேக் ஆகியிருக்கு. சரியா புடிச்சிங்க. ஆனா உங்க நாக்க மடிச்சு மேல அன்னத்துல மெதுவா வைக்கும்போது அந்த 2 நரம்பு பாதைகளையும் நீங்க பிசிக்கலா இணைக்கிறீங்க. வாவ்,
அதாவது பிஞ்சு போன 2 வயரை ஒன்னா சேர்த்து எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ற மாதிரி நாக்கு செயல்படுதா? எக்ஸாக்ட்லி. அதனாலதான் குறிப்புகள்ல இத ஒரு பயோலாக், அதாவது உயிரியல் பூட்டுன்னு சொல்றாங்க. நாக்கு அன்னத்துல வைக்கும்போது பிசிக்கலா இன்னொரு விஷயமும் நடக்கும். உங்க வாயில உமிழ்நீர் சுரக்கிறது மாறுபடும், நீங்க அடிக்கடி எச்சில் முழுங்கிறது குறையும். இதனால மூச்சு விடுற வேகம் மாறுமா? கண்டிப்பா. இதனால உங்க மூச்சு விடுற வேகம் தானாகவே குறைஞ்சி பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் ஆக்டிவேட் ஆகும். இது மூளைக்கு நீ அமைதியாயிரு, ஆற்றலை சேமி அப்படிங்கிற சிக்னலை அனுப்புது. அமைதி நிலைக்கு கொண்டு போகுது. ஆமா, மூச்சு காற்று வீணாகாம உடம்புக்குள்ளேயே சுழல ஆரம்பிக்கும். அந்த பிராண ஆற்றல் மூக்குக்கும் மேலுதட்டிற்கும் இடைப்பட்ட புள்ளியின் வழியா நெற்றி பொட்டிருக்கும் அங்கிருந்து மூளைக்கும் கடத்தப்படுது. இதுதான் அந்த கம்ப்ளீட் சர்க்கியூட். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டே என் நாக்கு அன்னத்துல வச்சு பாக்குறேன். நிஜமாவே ஒரு 2 செகண்ட்லயே என்னோட மூச்சு விடுற வேகம் குறையறத என்னால உணர முடியுது. இது வெறும் தியரி கிடையாது, இது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பயாலஜிக்கல் ஸ்விட்ச். ரொம்ப பிராக்டிகலான விஷயம் தான் இது. இத நினைக்கும் போதுதான் குறிப்புகள்ல இருக்கிற அந்த புத்தர் பற்றிய தகவல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பல நூற்றாண்டுகளா உலகத்தையே ஆச்சரியப்பட வச்ச புத்தரோட அந்த அமைதியான புன்னகை இருக்கு இல்லையா? ஆமாம், தி ஸ்மைல் ஆஃப் புத்தா. அந்த புன்னகையோட ரகசியமே இந்த புள்ளிகள் தான படிக்கும்போது எனக்கு மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. புத்தர் ஏதோ சிலைகள் வடிக்கிறதுக்காக அப்படி ஒரு போஸ் கொடுத்துட்டு உட்காரல. அந்த புன்னகைக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்பவே ஆழமான ஒரு வரலாற்று மற்றும் உடலியல் இணைப்பு. புத்தரோட சிலைகளையோ பழைய ஓவியங்களையோ நீங்க உற்று பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். அவருடைய உதடுகள் லேசாக மூடி இருக்கும், மூக்குக்கும் மேலுதட்டிற்கும் இடைப்பட்ட அந்த பகுதி லேசாக விரிவடைஞ்சிருக்கும். முகம் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒரு ஆழமான அமைதி கலந்த புன்னகையோட இருக்கும். நாம என்ன நினைக்கிறோம், அவர மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு, அதான் அப்படி சிரிச்சாருன்னு. ஆனா அனாட்டமி படி பார்த்தா அவர் தியானத்துல உட்கார்ந்து தொண்டைக்குழிய லாக் பண்ணி நாக்க அன்னத்துல வச்சு அந்த பயோ லாக்க உருவாக்கும் போது முகத்துல இருக்கிற தசைகள் தானாகவே ரிலாக்ஸ் ஆயிடும். அதாவது அந்த புன்னகை ஒரு உணர்ச்சியோட வெளிப்பாடு கிடையாது, அது உடம்புக்குள்ள எனர்ஜி முழுசா லாக் ஆயிடுச்சு அப்படிங்கறத காட்டுற ஒரு பிசிக்கல் ரியாக்ஷன். சரியா சொன்னீங்க. நாக்க மேல வச்சு தொண்டைய லாக் செஞ்சு கைகளை முழங்கால்ல குவித்து வைக்கும்போது ஒரு முழுமையான மூடிய மின்சுற்று உருவாகிடுது. உடம்புக்குள்ள ஆற்றல் கசிவே இல்ல அப்படிங்கிற நிலையில அந்த அமைதியின் வெளிப்பாடுதான் அந்த புன்னகை. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆற்றல் வீணாகாததால வந்த ஆழமான நிலைத்தன்மை அது. இதை விட ஒரு சர்ப்ரைஸ் இருக்க முடியாது நேயர்களே. திருமூலர் காட்டிய சித்த மருத்துவமும் 1000 மைல்களுக்கு அப்பால் புத்தர் பயன்படுத்திய தியான நுட்பமும் இந்த ஒரே அறிவியல் புலியில இப்படி ஒரு கோர்வையா இணையுதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். 2 வெவ்வேறு கலாச்சாரங்கள், ஆனா ஒரே அறிவியல் உண்மை. இத்தனை நாளா நாக்கு அன்னத்துல வச்சா எனர்ஜி சேவ் ஆகும்னு யாராவது சொல்லியிருந்தா நான் சிரிச்சிருப்பேன். ஆனா இப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற நரம்பியல் காரணம் எனக்கு புரியுது. சரி, இதுவரைக்கும் நாம பேசுனத நேயர்களுக்காக ஒரு முறை சுருக்கமா தொகுத்து சொல்லிடலாம். அது நேயர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். முதல்ல வஜ்ராசனத்துல அமர்ந்து நம்ம உடம்போட கீழ்ப்பகுதியை ஸ்திரமாக்குறோம். உள்ளங்கைகளை முழங்கால் மேல வச்சு நரம்புகள் வழியா ஆற்றல் வெளியேறுவதை தடுத்து முதல் நுழைவாயில மூடுறோம். இது முழங்கால் சர்க்கியூட். பேஸ் லாக் ஆயிடுச்சு. அடுத்து மேலெழும்புற எனர்ஜி வாயு வழியா வெளியேறாம இருக்க தொண்டைக்குழிய ஒரு வால்வு மாதிரி பயன்படுத்தி ஆற்றலை உடம்புக்குள்ளேயே தடுத்து நிறுத்துறோம். இது பிரஷர் குக்கர் வால்வு மாதிரி வேலை செய்யுது. சரியா சொன்னீங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா நாக்க அன்னத்துல வச்சு மூக்குக்கும் உதட்டிற்கும் இடையிலான புள்ளியை இணைத்து ஒரு பயோ லாக்க உருவாக்குறோம். இதன் மூலமா மைக்ரோகாஸ்மிக் ஆர்பிட் அப்படிங்கிற முழுமையான ஆற்றல் சுழற்சிய நம்ம உடம்புக்குள்ளேயே ஆக்டிவேட் பண்றோம். இந்த மூடிய சுழற்சியோட வெளிப்பாடுதான் புத்தரோட புன்னகை. மிகச் சரியான சுருக்கம். ஆனா இந்த ஆழமான தேடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேர்களுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கலாம். சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ஆனா என்னோட தினசரி வாழ்க்கையில ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது இதனால எனக்கு என்ன பயன் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா எழும். ஆமா, நான் அதேதான் கேட்க நினைச்சேன். இது நாம ஒரு பிராக்டிக்கல் லைஃபுக்கு எப்படி பொருத்தி பாக்குறது? இல்லனா டிராபிக்ல வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு திடீர்னு ரொம்ப சோர்வா ஃபீல் ஆகும், எனர்ஜி ட்ரெயின் ஆகுற மாதிரி இருக்கும். ஆமா, ஈவினிங் ஆனா அப்படி ஒரு டயர்ட்னஸ் வந்துரும். அப்போ நாம என்ன பண்றோம்? உடனே ஒரு காஃபி குடிக்கிறோம், இல்லனா எனர்ஜி ட்ரிங்க் தேடி போறோம்.
ஆனா இனிமே அப்படி சோர்வா ஃபீல் ஆகும்போது ஒரு 2 நிமிஷம் நிமிர்ந்து உட்கார்ந்து உங்க கைகளை சரியா மடியிலயோ முழங்காலையோ வச்சுக்கிட்டு தொண்டைய லேசாக கீழே இறக்கி நாக்க உங்க அன்னத்துல வச்சு பாருங்க. அந்த மூடிய மின்சுற்ற நம்ம சீட்ல உட்கார்ந்தபடியே உருவாக்கலாம். ஆமா, இது நீங்க சுவாசிக்கிற விதத்தையே சீராக்கும், உடம்புக்குள்ளேயே அதோட உயிர் சக்திய பாதுகாக்கும் அற்புதமான ஆற்றல் பொறிமுறைகள் இருக்குங்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. வெளியில இருந்து ஆற்றலை தேடுறத விட வீணாகிற ஆற்றலை தடுத்து நிறுத்தினாலே நம்மால முழுமையான போக்கஸோட செயல்பட முடியும். இதுதான் இந்த சோர்ஸ்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அட்வைஸ். நம்ம உடம்பே ஒரு மாபெரும் பேட்டரி, நாமே அதோட சார்ஜர், நாமே அதோட ஸ்விட்ச். சரி நேயர்களே, நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா இந்த தேடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனையை தூண்டுற மாதிரி ஒரு விஷயத்த நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம மூலக்குறிப்புகள்ல மிக தெளிவா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உடலின் ஆற்றலை பூட்டி வைக்கும் 8 ரகசிய புள்ளிகள் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல வெறும் 5 ரகசியங்களை மட்டும்தான் ரொம்ப விரிவா பார்த்திருக்கோம். யோசிச்சு பாருங்க, வெறும் வஜ்ராசனம், முழங்கால் சர்க்கியூட், தொண்டைக்குழி வால்வ், அப்புறம் நாக்கு உதடு இணைக்கிற பயோலாக், இந்த 5 புள்ளிகளே நம்ம உறவுக்குள்ள ஒரு மாபெரும் ஆற்றல் சுழற்சியை உருவாக்கி புத்தரோட அமைதியையும் திருமூலரோட சித்த மருத்துவத்தின் உச்சத்தையும் நமக்கு தருது. அப்படின்னா மீதம் இருக்கிற புள்ளிகள் இன்னும் எவ்வளவு ஆழமா இருக்கும்னு யோசிக்க தோணுது. அதேதான், இந்த குறிப்புகள்ல இன்னும் சொல்லப்படாத அந்த 3 ரகசிய புள்ளிகள் எவையா இருக்கும்? அது மட்டும் இல்ல, இதைவிட முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்கு. சும்மா உட்கார்ந்திருக்கிற பொசிஷனை மாத்தி நாக்க மேல வைக்கிறதே இவ்வளவு ஆற்றலை சேமிக்குதுன்னா, நாம தினசரி வாழ்க்கையில அறியாமலே பண்ற எத்தனையோ தவறான உடல் அசைவுகள், எந்தெந்த சாதாரண பழக்க வழக்கங்கள் நம்மளோட விலைமதிப்பிற்ற ஆற்றலை சத்தமில்லாமல் உறிஞ்சி வீணாக்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. கால் மேல கால் போட்டு உட்கார்றதோ, கூன் விழுந்து கம்ப்யூட்டரை பாக்குறதோ நம்ம எனர்ஜியை எப்படி ட்ரெயின் பண்ணுதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களோட ஆற்றல் நிஜமாவே உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம விடைபெறுவோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.